வளைகுடா கனவு. நம்மில் பலருக்கு இந்த வார்த்தையை கேட்டதும் டாலர்ல வர்ற சம்பளமும் பிரகாசமான எதிர்காலமும் தான் மனசுக்கு வரும். ஆனா அந்த பளபளப்பான கனவுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சுரண்டல் மிஷின் ஒளிஞ்சிட்டு இருக்கு. வாங்க, அந்த மிஷின் நம்ம ஊர் கிராமங்கள்ல ஆரம்பிச்சு வளைகுடா லேபர் கேம்ப் வரைக்கும் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். இடம் ரியாத். நேரம் நடுராத்திரி 2 மணி. ஒரு சின்ன ரூம்ல 10 பேர் ஒரே நெரிசல்ல படுத்திருக்காங்க. மெதுவா சுத்துற ஒரே ஒரு ஃபேன் காத்துல வேர்வை கொட்டுது. அங்க தமிழ்நாட்டு கிராமத்திலிருந்து போன ஒரு இளைஞன் மட்டும் தூங்காம கண்ண முழிச்சு படுத்திருக்கான். அவன வாட்டுறது அந்த ரூமோட வெப்பமோ இல்ல 14 மணி நேர கடுமையா உழைச்ச களைப்போ கிடையாது. அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு நம்பர் தான் ஓடிட்டே இருக்கு. 1.5 லட்சம் ரூபாய். இங்க வளைகுடாவுக்கு வர்றதுக்காக அவன் வாங்கின கடன். இப்போ அந்த கடன் அவங்க குடும்பத்தோட வீடு, அவன் அம்மாவோட தாலி, அவனோட வாழ்க்கையோட அடுத்த சில வருஷம்னு எல்லாத்தையும் முழுங்கிட்டு நிக்குது. இது ஏதோ ஒருத்தரோட சோக கதை மட்டும் இல்லைங்க. இது ஒரு சிஸ்டம். ஒரு தொழிலாளியோட உழைப்பையும் கனவையும் திருடறதுக்காகவே ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி செட் பண்ண ஒரு சுரண்டல் அமைப்பு. இந்த விளக்கத்துல அந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா உடைச்சு பார்க்க போறோம். சரி, இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது? நம்ம கதையோட ஹீரோ பேரு அர்ஜுன்னு வச்சுக்கலாம். திருநெல்வேலி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். துபாயிலிருந்து புது போனோட ஊருக்கு வந்த ஒரு சொந்தக்காரர் தான் அர்ஜுன் மனசுல வளைகுடா கனவுக்கான விதைய போடுறாரு. அந்த கனவை அவனுக்கு விக்கிறது யாரு தெரியுமா? அவனுக்கு நல்லா தெரிஞ்ச நம்ம ஊரு தலால்னு சொல்ற ஒரு புரோக்கர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி, நீ எதுக்கும் அலைய வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ பணத்தை மட்டும் கொடுத்தா போதும். அர்ஜுனும் இத நம்புறான். சாப்பாடு தங்குற இடத்தோட சேர்த்து மாசம் 35,000 ரூபாய் சம்பளம்னு வாக்குறுதி கொடுக்கறாரு. ஒரே ஊர்க்காரர், தெரிஞ்ச முகம், அதனால நம்பிக்கை ரொம்ப சுலபமா வந்துருது. இங்கதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது. முதல்ல தலால் நம்பிக்கையே விதைக்கிறாரு. 2வதா அந்த 1.5 லட்சம் ரூபாய்க்காக ஒரு கந்து வட்டிக்காரர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. வட்டி எவ்ளோ தெரியுமா? மாசத்துக்கு 3%. அப்போ வருஷத்துக்கு 36% வட்டி. 3வதா அந்த கடனுக்காக குடும்பத்தோட வீடு, நிலம், நகனை எல்லாத்தையும் அடமானம் வைக்கிறாங்க. அர்ஜுன் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே அவன் ஒரு கடன் கொத்தடிமையா மாறிட்டான். இப்போ அர்ஜுன் சென்னை ஏர்போர்ட்ல நிக்கிறான். இமிகிரேஷன் அதிகாரிகள் கிட்ட காட்டுறதுக்காக அவன் கையில ஒரு நல்ல ஒப்பந்தம் இருக்கு. அதுல அவனுக்கு சொன்ன எல்லா சலுகைகளும் சரியா இருக்கு. எல்லாம் சட்டப்படி நடக்கிற மாதிரி ஒரு செட்டப். ஆனா ரியாத்ல கால் வச்ச அடுத்த நிமிஷமே கதை அப்படியே தலைகீழ மாறுது. ஃபார்மாலிட்டிக்குன்னு சொல்லி அவனோட பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அரபியல இருக்கிற ஒரு புது ஒப்பந்தத்துல கையெழுத்து போட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. சம்பளம் 22,000 ரூபாயாவும் வேலை நேரம் 12லிருந்து 16 மணி நேரமாவும் மாத்தப்பட்டிருக்கு. சாப்பாடு தங்குறதுக்கு சம்பளத்திலிருந்தே புடிச்சுக்குவோன்னு சொல்லியிருக்காங்க. கையெழுத்து போடு, இல்லனா வீசாவை கேன்சல் பண்ணி திருப்பி அமுச்சிடுவோன்னு மிரட்டுறாங்க. ஊர்ல இருக்கிற கடனை நினைச்சு பார்த்து வேற வழியே இல்லாம அவன் கையெழுத்து போடுறான். இங்கதான் நம்ம கவனிக்கணும். அவன் இப்போ 3 பெரிய சங்கிலியால கட்டப்பட்டிருக்கான். 1, ஊர்ல வட்டியோட வளர்ந்துட்டே இருக்கிற கடன். 2, முதலாளி கையில இருக்கிற அவனோட பாஸ்போர்ட். 3, கஃபாலா சிஸ்டம். அதாவது சட்டப்படி அவன் அந்த ஒரு முதலாளிக்கு மட்டும்தான் வேலை செய்ய முடியும். இந்த 3 பிடியிலிருந்தும் தப்பிக்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம். சுரண்டல் இதோட முடியல. அடுத்த கட்டமா அவன் சம்பளத்திலிருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருவுறாங்கன்னு பாப்போம். சம்பளம் பேங்குக்கு வந்தாலும் அது முழுசா அவன் கைக்கு வர்றதே இல்ல. இந்த சார்ட்ட பாருங்க. இந்த மோசடி எவ்ளோ பெருசுன்னு உங்களுக்கே புரியும். வாக்குறுதி கொடுத்தது 35,000 ரூபாய். மாத்தின ஒப்பந்தத்துல அது 22,000 ஆகுது. அதுல இருந்தும் தங்குற இடம், சாப்பாடு, விசா செலவுன்னு சட்டவிரோதமா புடிக்க அவன் கைக்கு வருது வெறும் 16,000 ரூபாய் மட்டும்தான். இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அர்ஜுன் மாதிரி ஒரு தொழிலாளி கிட்டத்தட்ட 15 மாசம், அதாவது 1.25 வருஷம் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அவன் வாங்கின கடனோட அசலை மட்டும்தான் கட்ட முடியும். வட்டி தனிக்கணக்கு. 1.5 வருஷம் உழைப்புக்கு பிறகு அவன் கையில மிச்சம் இருக்கிறது ஒரு பெரிய 0. இதுதான் இந்த சிஸ்டத்தோட உண்மையான முகம். ஆனா இந்த சுரண்டல் அமைப்பு தான் ஒரே வழியா? இதுக்கு ஒரு மாற்று வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கு நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவே ஒரு நல்ல உதாரணம். இது 2 மாநிலங்களோட கதை. இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். தமிழ்நாட்டுல தலால்னு சொல்ற புரோக்கர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஆனா கேரளால நார்கா ரூட்ஸ்னு ஒரு அரசாங்க நிறுவனமே இந்த வேலைய முலைப்படுத்துது. இதனால கேரள தொழிலாளிக்கு செலவும் ரொம்ப கம்மி, பாதுகாப்பும் ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டுல இருக்கிற அரசு நிறுவனம் கிராமங்கள் வரைக்கும் சரியா போகாததால உருவான வெற்றிடத்தை இந்த தலால்கள் சரியா பயன்படுத்திக்கிறாங்க. சரி,
இப்போ பிரச்சனைய நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த சுரண்டல் மிஷினை எப்படி உடைக்கிறது, இதுக்கு என்னதான் தீர்வு, அத பத்தி இப்ப பேசலாம். இந்த சிஸ்டத்தோட ஒவ்வொரு கண்ணியையும் நாம உடைக்கணும். முதல்ல கந்துவட்டிக்காரங்க ஆட்டத்தை முடிக்கணும்னா அரசாங்கமே குறைஞ்ச வட்டியில கடன் கொடுக்கணும். ரெண்டாவது, எல்லா புரோக்கர்களையும் ஒரு டிஜிட்டல் சிஸ்டம்குள்ள கொண்டு வந்தா யார் என்ன பண்றாங்கன்னு தெரியும். மூணாவது, ஒருத்தர் ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்க ஒப்பந்தத்தை ஆன்லைன்ல லாக் பண்ணிட்டா ஏர்போர்ட்ல போய் மாத்த முடியாது. கடைசியா, வளைகுடா நாடுகள்ல பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைக்கிறது மாதிரி சட்டவிரோத செயல்களுக்கு எதிரா ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். திரும்பவும் அர்ஜுன் கிட்டேயே வருவோம். ஒருவேளை அவன் அதிர்ஷ்டசாலியா இருந்தா 15 மாசத்துக்கு அப்புறம் கடனை அடைச்சிட்டு சம்பாதிக்க ஆரம்பிப்பான். ஆனா இந்த சிஸ்டத்தோட உண்மையான சோகம் என்னன்னா, தலால், கந்துவட்டிக்காரர், ஏஜென்ட், முதலாளின்னு இந்த சங்கிலில இருக்கிற எல்லாருக்கும் அவங்க காசு போயிருச்சு. ஆனா உண்மையான வேலையை செஞ்ச தொழிலாளி 1 வருஷத்துக்கு மேல வெறும் கடனை அடைக்கிறதுக்காக மட்டுமே உழைச்சிருக்கான். அப்போ தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு வளைகுடா ஒரு கனவா இல்ல ஒரு கடன் புரியா? இந்த கேள்விக்கான பதில் இந்த சிஸ்டத்தை நாம எப்படி மாத்த போறோங்கிறதுல தான் இருக்கு.